ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமி வக்கரதந்தாய நிமிகி தன்னோ தந்தி பிரதிவேது மகன்களுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தன்னுடைய திருவருளாலும் முருக பெருமான் ஆசை கொண்டு இந்த வாரம் மிதுன ராசிக்கு இத்தகைய பலன் கொடுத்தது பார்ப்போம். 8/3/2026 முதல் 14/3/2026 உண்டான பலன் மிதுன ராசிக்கு எத்தகைய பலன் அமையுது பார்ப்போம். இந்த வாரத்துக்குண்டான கிரக நிலவரம். உங்களுடைய ராசியில மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, துலா ராசியில் சந்திர பகவான், கும்பத்தில் செவ்வாய், சூரியன், புதன், ராகு, மீனத்தில் சுக்கிரன், சனி. இந்த வாரத்துக்குண்டான கிரக நிலவரம். ஆகவே சந்திர பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் தேதி இருந்து 9ஆம் தேதி காலை 9:41 விருச்சிக ராசியில் செல்கிறார். அதாவது 6ஆம் இடத்தில். சந்திரபகவான் 11ஆம் தேதி இரவு 9:23 தனு ராசியில் மாற்றம் ஏற்படுது. அதான் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்திலிருந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் அமருகிறார். ஆகவே அதே போல் 14ஆம் தேதி காலை 8:20 சந்திர பகவான் மகர ராசியில் செல்கிறார். ஆகவே மாற்றங்கள் சந்திர பகவானே. அது மிதுன ராசிக்கு அடங்கிய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை முழு நட்சத்திரம், புனர்பூசம் 3 பாதங்கள், அதாவது 1, 2, 3 அடங்கியது மிதுன ராசி. உங்க ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து அருமையான பலன். ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல 4 கிரகம் கூடி உங்க ராசிநாதனோடு சேர்ந்த கிரகங்கள் சூரிய பகவான், செவ்வாய் அனைத்தும் உங்க லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கலந்து இருப்பது சிறந்தது. முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் கவனத்தோடு செய்யக்கூடிய வேலை வெற்றி தான். அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி உச்சம். அதிலே சனி பகவான் உங்க ராசிக்கு 8க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடியது 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடு கலந்து நல்ல பலன் கொடுக்குது. அப்ப இந்த வாரத்தில் நம்ம வெற்றிக்கு உண்டான வித்து, தொழிலின் சரி, வெளிவட்டாரமும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி வெற்றி தான். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்ம கை கொடுக்க உருவாகும். அப்ப நம்ம முழு முயற்சி. சுக்கிர பகவான் இருக்கிறார் 10ஆம் இடத்தில். உணவு சம்பந்தப்பட்ட தொழிலா அப்படின்னு பார்க்கணும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா பார்க்க கூடாது. நம்ம என்ன தொழில் நம்ம செய்யறோம் அதிலே நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான வழி நம்ம தேடிக்கணும். தனம் வேணும் எல்லாருக்கும். அப்ப தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல அமர்ந்து அதுபின் 7ஆம் இடத்துல வரை நம்ம செல்லு 8ஆம் இடத்துல மாறும்போது உங்களுடைய ராசிக்கு நல்ல சுபத்தன்மை கொடுக்கும். அப்ப 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இந்த வாரத்துல அமர்ந்திருப்பதால் வெற்றி தான். மிதுன ராசிக்கு வெற்றி பெற்று வாழணும். நம்ம என்ன செய்யறோம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுலாம் கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த வாரத்துல. ஏன்னா இந்த வாரத்துல 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சென்றிருப்பதால் தொழில் ரீதி நம்மளுக்கு வெற்றி தான். அப்ப குடும்பஸ்தானம் பார்க்கும்போது நன்மையாக நடக்கும். உங்க ராசியில 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில அமர்ந்து இருக்கிறார். குரு பகவான் 7ஆம் அதிபதி உங்க ராசியில அமர்ந்திருப்பது சற்று குடும்பத்தில மருத்துவ செலவு வராமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த மனைவியினால நல்ல ஆதாயம் உண்டாகும். மனைவியினால நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் உண்டாகுமா? அப்ப அன்பு பரிமாறிக்கொள்ளணும். இந்த காலத்துல குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்து இருப்பதால், உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருப்பதால் பாக்கியஸ்தானத்துல அன்பு அரவணைப்பு பரிமாறிக்கொள்வதே சிறந்தது. எது இருந்தாலும் மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இந்த காலத்துல.
கேது பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் உங்க முயற்சிகள் கைகூட தன்மை உண்டாகும். ஆகவே இந்த மிதன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில சற்று கவனத்தோடு இருந்து செயலாற்றினர் வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.